தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செரிகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சந்ததி பூமியின் சூளை போலிருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கொள்கின்றார். நம் சந்ததியை மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பும்படி செய்து உலகின் அனைத்து நாடுகளுக்கும் நம் சந்ததிகள் சென்று கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கர்த்தருடைய மகிமையாய் அவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் என்று கர்த்தர் இன்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களை, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவருடைய சந்ததிகளாகிய நம் அனைவருக்குமே அது பொருந்தும். ஆகவே என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அவர் இந்த கானான் தேசம் எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியாது, இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்கும் என்றே தெரியாது. ஆனால் கர்த்தர், நீ உன் தேசத்தை விட்டு கடந்து நான் காட்டும் தேசத்திற்கு போ என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்து ஒன்றுமே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்று அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் இந்த வாக்குத்தத்தத்தை கூறி அதை பலிக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் கர்த்தர் நமக்கென்று ஒரு கட்டளை பிறப்பிக்கும் போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நியமங்கள், கட்டளைகள், கற்பனைகள் கூறியிருக்கின்றார். அதை பார்த்து நாம் கண்ணை மூடிக்கொண்டு இப்படித்தான் என் தேவன் கூறியுள்ளார், நான் இப்படித்தான் வாழ்வேன், இதற்கு மேல் எனக்கு எவ்வளவு நன்மை வந்தாலும் அதை நான் கர்த்தருடைய பிரியத்திற்கு விரோதமாய் செய்ய மாட்டேன், எனக்கு தீமை வந்தாலும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நடக்க மாட்டேன் என்று நாம் தெளிவாக வாழ்வோம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் சென்று உலகமெங்கும் நம் சந்ததியை பரவச் செய்து உலகமெங்கிலும் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா ஆபிரகாமை போல நாங்களும் கீழ்ப்படி நடந்தோம் என்றால் எங்களையும் எங்கள் சந்ததியையும் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் உலகில் உள்ள அனைத்து தேசங்களுக்கும் அழைத்து சென்று எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கு கீழ்ப்படி நடப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.